வணக்கம் நண்பர்களே. ஸ்கந்த ஆராக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நண்பர்களே, ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு எப்போதாவது இப்படி தோன்றியிருக்கிறதா? நான் யாருக்கும் கெடுதல் நினைக்கவில்லை, யாரையும் ஏமாற்றவில்லை. இன்னும் ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் தொடர்ந்து கஷ்டங்கள் வருகிறது? இது பலருடைய மனதில் இருக்கும் கேள்வி. சில நேரங்களில் ஒரு பிரச்சனை முடிவதற்குள் இன்னொரு பிரச்சனை வந்துவிடுகிறது. வேலையில் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, உடல்நலக் கவலை, பணக் கஷ்டம், எல்லாமே ஒரே நேரத்தில் வருவது போல தோன்றும். அப்போது பலர், இறைவன் என்னை மறந்துவிட்டாரா? நான் இவ்வளவு வேண்டிக் கொள்கிறேன், ஏன் என் பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்கவில்லை என்று வருத்தப்படுவார்கள். ஆனால் நண்பர்களே, ஆன்மீக மரபுகள் ஒரு அழகான விஷயத்தை சொல்கின்றன. கஷ்டம் வந்துவிட்டது என்றால் இறைவன் நம்மை விட்டுவிட்டார் என்று அர்த்தமல்ல. பல நேரங்களில் அது நம்மை இன்னும் வலிமையான மனிதராக மாற்றும் ஒரு பயணமாக இருக்கலாம். பொன்னை நெருப்பில் வைத்தால்தான் அது மேலும் பிரகாசிக்கும். அதேபோல் மனிதனும் சில சோதனைகளை கடந்த பிறகுதான் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்கிறான். அதனால்தான் புராணங்களில் வரும் பல மகான்களும் பக்தர்களும் சோதனைகளை சந்தித்தார்கள். மார்க்கண்டேயர், நந்தனார், குசேலர், பிரகலாதன், அவர்களுடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் இருந்தன. ஆனால் அவர்கள் ஒரு விஷயத்தை மட்டும் விடவில்லை, இறைநம்பிக்கையை. நண்பர்களே, இந்த வீடியோவில் கஷ்டங்கள் ஏன் வருகின்றன, கர்மம் என்றால் என்ன, இறைவன் ஏன் உடனே உதவுவதில்லை, கஷ்ட காலத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் ஆன்மீக மரபுகளுக்கும் விளக்கங்களின் அடிப்படையில் அமைதியாக பார்க்கப் போகிறோம். எனவே இந்த வீடியோவை இறுதிவரை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை வேறு ஒரு கோணத்தில் பார்க்க இது உதவியாக இருக்கலாம். நண்பர்களே, இப்போது பலருக்கும் இருக்கும் இன்னொரு கேள்விக்கு வருவோம். கர்மம் என்றால் என்ன? இந்த வார்த்தையை நாம் அடிக்கடி கேட்கிறோம். இது எல்லாம் கர்மம், கர்மபலன் என்று சொல்வார்கள். ஆனால் உண்மையில் கர்மம் என்றால் என்ன? ஆன்மீக மரபுகளில் கர்மம் என்பது நாம் செய்யும் செயல்கள் மற்றும் அவற்றின் விளைவுகள் என்று விளக்கப்படுகிறது. நாம் இன்று செய்யும் ஒவ்வொரு செயலும், நல்லதோ கெட்டதோ, அதற்கு ஒரு விளைவு இருக்கும். உதாரணமாக, நாம் ஒரு விதையை விதைத்தால் அதே விதைதான் முளைக்கும். மாம்பழ விதையை விதைத்துவிட்டு தேங்காய் மரம் வர வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது. அதேபோல நாம் செய்யும் செயல்களுக்கும் அதற்கேற்ற விளைவுகள் இருக்கும் என்று ஆன்மீக மரபுகள் கூறுகின்றன. ஆனால் நண்பர்களே, இதைக் கேட்டவுடன் சிலர் கேட்பார்கள், நான் யாருக்கும் கெடுதல் செய்யவில்லை, அப்படியிருக்க எனக்கு ஏன் கஷ்டம்? இது மிகவும் முக்கியமான கேள்வி. ஆன்மீக மரபுகளில் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா நிகழ்வுகளுக்கும் ஒரே காரணம் கர்மம் மட்டுமே என்று கூறப்படுவதில்லை. நம்முடைய முடிவுகள், சூழ்நிலைகள், மற்றவர்களின் செயல்கள், இயற்கையான வாழ்க்கை நிகழ்வுகள், இவை அனைத்தும் வாழ்க்கையை பாதிக்கலாம். அதனால் யாராவது கஷ்டப்படுகிறார்கள் என்றால் அது அவர்களின் கர்மம் என்று எளிதாக முடிவு செய்துவிடக்கூடாது. அது கருணையற்ற அணுகுமுறையாகவும் இருக்கலாம். ஆன்மீகத்தின் உண்மையான நோக்கம் பிறரை குற்றம் சொல்வது அல்ல, பிறருக்கு உதவுவது. நண்பர்களே, கர்மத்தை பற்றி பேசும்போது ஒரு விஷயத்தை நாம் மறக்கக்கூடாது. இன்றைய நல்ல செயல்களும் நாளைய நல்ல பலன்களுக்கு விதையாக இருக்கலாம் என்று ஆன்மீக மரபுகள் நம்பிக்கை அளிக்கின்றன. அதனால்தான் தானம் செய்யுங்கள், உண்மையாக பேசுங்கள், யாருக்கும் தீங்கு செய்யாதீர்கள், முடிந்தவரை உதவுங்கள் என்று எல்லா மதங்களும் ஆன்மீக மரபுகளும் வலியுறுத்துகின்றன. நாம் கடந்த காலத்தை மாற்ற முடியாது. ஆனால் இன்று நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை மாற்ற முடியும். அதுவே நாளைய வாழ்க்கையையும் மாற்றும் என்று பல ஆன்மீக மரபுகள் கூறுகின்றன. ஆனால் ஒரு சந்தேகம் இன்னும் இருக்கிறது. நல்லவர்களே ஏன் அதிக சோதனைகளை சந்திக்கிறார்கள்? புராணங்களில் வரும் பக்தர்களின் வாழ்க்கை இதற்கு என்ன பதில் சொல்கிறது? கர்மம் பற்றிய விளக்கம் நண்பர்களே. இப்போது நாம் வாழ்க்கையில் அதிகமாக கேட்கும் ஒரு வார்த்தையை பற்றி பேசப் போகிறோம். கர்மம். இந்த வார்த்தையை நாம் அடிக்கடி கேட்கிறோம். இது எல்லாம் கர்மம், கர்ம பலன், செய்தது திரும்பும். இப்படி பலரும் சொல்வதை நாம் கேட்டிருப்போம். ஆனால்
உண்மையில் கர்மம் என்றால் என்ன? ஆன்மீக மரபுகளில் கர்மம் என்பது நாம் செய்யும் செயலும் அந்தச் செயலின் விளைவும் என்று விளக்கப்படுகிறது. நாம் பேசும் வார்த்தை, நாம் செய்யும் செயல், நாம் நினைக்கும் எண்ணம், இவை அனைத்தும் நம் வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று ஆன்மீக மரபுகள் கூறுகின்றன. ஒரு சிறிய உதாரணம் பார்க்கலாம். நீங்கள் இன்று ஒரு மாம்பழ விதையை நட்டால் நாளை அதிலிருந்து மாமரம்தான் வளரும். அதில் தேங்காய் காய்க்காது. ஏனென்றால் விதை எப்படி இருக்கிறதோ விளைவும் அதற்கேற்றபடியே இருக்கும். அதேபோல நாம் வாழ்க்கையில் செய்யும் நல்ல செயல்களும் கெட்ட செயல்களும் ஒரு நாள் ஏதோ ஒரு வகையில் அதன் விளைவுகளைத் தரும் என்று ஆன்மீக மரபுகள் கூறுகின்றன. ஆனால் நண்பர்களே, இங்கே ஒரு விஷயத்தை நாம் மிகவும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் யாராவது கஷ்டப்பட்டால் அது அவருடைய கர்மம் என்று உடனே சொல்லிவிடுவார்கள். ஆனால் ஆன்மீக மரபுகள் இதை அவ்வளவு எளிமையாகச் சொல்லவில்லை. ஒருவருடைய வாழ்க்கையில் நடக்கும் எல்லா விஷயங்களுக்கும் ஒரே காரணம் கர்மம் மட்டுமே என்று கூறப்படுவதில்லை. வாழ்க்கையில் நம்முடைய முடிவுகள், சுற்றியுள்ள சூழ்நிலைகள், மற்றவர்களின் செயல்கள், உடல் நலம், சமூக சூழல், இவை அனைத்தும் நம் வாழ்க்கையை பாதிக்கக்கூடும். அதனால் யாராவது கஷ்டப்படுகிறார்கள் என்றால் அவர்களை குறை சொல்லாமல் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதையே ஆன்மீகம் கற்றுக் கொடுக்கிறது. நண்பர்களே, கர்மம் என்றால் பயப்பட வேண்டிய ஒரு வார்த்தை அல்ல. பொறுப்புடன் வாழ வேண்டும் என்பதை நினைவூட்டும் ஒரு வாழ்க்கை நெறி. அதனால்தான் எல்லா ஆன்மீக மரபுகளும் உண்மையாக இருங்கள், யாரையும் ஏமாற்றாதீர்கள், முடிந்தவரை உதவுங்கள், அன்னதானம் செய்யுங்கள், பெரியவர்களை மதியுங்கள் என்று தொடர்ந்து கூறுகின்றன. ஏனென்றால் நல்ல செயல்கள் நல்ல மன நிம்மதியையும் நல்ல உறவுகளையும் நல்ல வாழ்க்கையையும் உருவாக்க உதவுகின்றன. இன்னொரு முக்கியமான விஷயம், கடந்த காலத்தை நம்மால் மாற்ற முடியாது. ஆனால் இன்று நாம் எடுக்கும் நல்ல முடிவுகள் நாளைய வாழ்க்கையை மாற்றக்கூடும். இதுதான் கர்மத்தை பற்றிய ஆன்மீக மரபுகளின் மிகப்பெரிய நம்பிக்கை. அதனால் நண்பர்களே, கடந்த தவறுகளை நினைத்து வருத்தப்படுவதற்கு பதிலாக இன்று நல்ல மனிதராக வாழ முயற்சி செய்வதே முக்கியம். ஆனால் இங்கே இன்னொரு கேள்வி வருகிறது. பிரகலாதன், குசேலர், மார்க்கண்டேயர் போன்ற பெரிய பக்தர்களுக்கு கூட ஏன் சோதனைகள் வந்தன? அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு என்ன பாடம் கற்றுக் கொடுக்கிறது? நல்லவர்களும் சோதனைகளை சந்தித்த கதைகள் கூறுகின்றன. இந்த கதைகள் நமக்கு என்ன சொல்கின்றன? நண்பர்களே, இந்த கதைகள் நல்லவர்களுக்கு கஷ்டமே வராது என்று சொல்லவில்லை. மாறாக, கஷ்டம் வந்தாலும் நம்பிக்கையை இழக்காமல் இருந்தவர்கள் இறுதியில் உயர்ந்தார்கள் என்பதையே நினைவூட்டுகின்றன. ஆனால் இதன் அர்த்தம் எல்லா கஷ்டங்களும் ஒரு நாள் அதிசயமாக மாறிவிடும் என்று உறுதியாகச் சொல்ல முடியாது. ஆன்மீக மரபுகள் வலியுறுத்துவது சோதனைகளின் நடுவிலும் நல்ல குணங்களையும் இறை நம்பிக்கையையும் கைவிடாமல் வாழ்வதே உண்மையான பக்தி என்பதைத்தான். அப்படியானால் நமக்கு கஷ்டம் வரும்போது நாம் நடைமுறையில் என்ன செய்ய வேண்டும்? கஷ்டம் நமக்கு என்ன கற்றுத்தருகிறது? நண்பர்களே, ஒரு விஷயத்தை கவனித்திருக்கிறீர்களா? நம் வாழ்க்கையில் எல்லாமே நன்றாக நடக்கும்போது நாம் வாழ்க்கையைப் பற்றி அதிகம் யோசிப்பதில்லை. ஆனால் ஒரு பெரிய சோதனை வந்தவுடன் நாம் நம்மையே கேட்க ஆரம்பிக்கிறோம். நான் சரியான பாதையில்தான் செல்கிறேனா? என் வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் என்ன? நான் மாற்ற வேண்டிய விஷயங்கள் என்ன? இப்படிப்பட்ட கேள்விகள் பெரும்பாலும் கஷ்டம் வந்த பிறகுதான் நம் மனதில் தோன்றுகின்றன. அதனால்தான் பல ஆன்மீக மரபுகள் கஷ்டம் மனிதனை உடைப்பதற்காக மட்டும் வருவதில்லை, அவனை முதிர்ச்சியடைய செய்வதற்கும் வருகிறது என்று கூறுகின்றன. 1. கஷ்டம் பொறுமையை கற்றுத்தருகிறது. இன்று நாம் வாழும் உலகம் எல்லாமே உடனடியாக கிடைக்க வேண்டும் என்று பழக்கப்படுத்திவிட்டது. ஆனால் இயற்கையை பாருங்கள். ஒரு விதையை விதைத்தவுடன் அடுத்த நாளே அது மரமாக மாறுவதில்லை. மழை, வெயில், காற்று, காலம், இவை அனைத்தையும் கடந்துதான் அது பெரிய மரமாக வளர்கிறது. அதேபோல் நம் வாழ்க்கையிலும் சில நல்ல விஷயங்கள் வர நேரம் எடுக்கலாம். அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை கஷ்டம் நமக்கு கற்றுத்தருகிறது. 2.
பணிவை கற்றுத்தருகிறது. வாழ்க்கையில் இன்று நமக்கு இருக்கும் வசதி நாளையும் அதேபோல் இருக்கும் என்று யாராலும் சொல்ல முடியாது. அதனால் யாரையும் இகழக்கூடாது. யாருடைய நிலையை பார்த்தும் பெருமைப்படக்கூடாது என்பதை வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகிறது. ஆன்மீக மரபுகள் பணிவு உள்ள இடத்தில்தான் இறை அருள் எளிதாக வெளிப்படும் என்று கூறுகின்றன. மாயா மாயா 3 பிறரின் வேதனையை உணர கற்றுத்தருகிறது. நண்பர்களே, ஒரு மனிதன் தான் வறுமையை அனுபவித்திருந்தால் மற்றொரு ஏழையின் பசியை விரைவாக புரிந்து கொள்வான். தான் நோயால் அவதிப்பட்டிருந்தால் மற்றவர்களின் வலியும் உணர்வான். அதனால்தான் சில நேரங்களில் நாம் அனுபவிக்கும் கஷ்டங்கள் நம்மை கருணை உள்ள மனிதர்களாக மாற்றுகின்ற. மேன் 4 இறைநம்பிக்கையை வலுப்படுத்துகிறது. பலருடைய வாழ்க்கையில் கஷ்ட காலம்தான் இறைவனுடன் அவர்கள் அதிகமாக இணையும் காலமாக மாறுகிறது. அவர்கள் அதிகமாக பிரார்த்தனை செய்கிறார்கள், கோவிலுக்கு செல்கிறார்கள், நல்ல செயல்களை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். இதனால் அவர்களுக்கு மன அமைதியும் நம்பிக்கையும் கிடைக்கிறது. ஷோப்டி நம்பர் சிலகி 5 மன உறுதியை வளர்க்கிறது. ஒரு புயலை கடன் மரம் முன்பை விட வலிமையாக நிற்கும். அதேபோல் வாழ்க்கையில் பல சோதனைகளை கடந்த மனிதன் சிறிய பிரச்சனைகளுக்கு பயப்பட மாட்டான். அனுபவம் அவனுக்கு தைரியத்தை தரும். டிசம்பர் இறுதியாக, நண்பர்களே, கஷ்டம் வந்தால் ஏன் எனக்கு மட்டும் என்று கேட்பது இயல்புதான். ஆனால் அதோடு சேர்த்து இந்த அனுபவம் எனக்கு என்ன கற்றுத்தரப் போகிறது என்று கேட்டு பாருங்கள். அந்த ஒரு கேள்வியே உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும். ஆன்மீக மரபுகள் கூறுவது கஷ்டம் நிரந்தரமல்ல. அது ஒரு பாடம், ஒரு அனுபவம், ஒரு மாற்றத்தின் தொடக்கம் கூட இருக்கலாம். அடுத்த பகுதியில் கஷ்ட காலத்தில் நாம் நடைமுறையில் என்ன செய்ய வேண்டும், ஆன்மீக மரபுகள் கூறும் எளிய வழிகளை விரிவாக பார்ப்போம். நண்பர்களே, இந்த வீடியோ முழுவதும் ஒரு முக்கியமான கேள்விக்கான பதிலை தேடினோம். நல்லவர்களுக்கு ஏன் கஷ்டம் வருகிறது? இந்த கேள்விக்கு எளிதாக ஒரு வரியில் பதில் சொல்ல முடியாது. ஆனால் ஆன்மீக மரபுகள் நமக்கு சில ஆழமான வாழ்க்கை பாடங்களை சொல்கின்றன. கஷ்டம் வந்துவிட்டது என்பதற்காக இறைவன் நம்மை கைவிட்டு விட்டார் என்று அர்த்தமல்ல. அதேபோல் கஷ்டம் வருபவர்கள் எல்லோரும் ஏதோ தவறு செய்தவர்கள் என்றும் சொல்ல முடியாது. வாழ்க்கை மிகவும் பெரியது. அதில் மகிழ்ச்சியும் இருக்கும், கண்ணீரும் இருக்கும், வெற்றியும் இருக்கும், தோல்வியும் இருக்கும். இதையெல்லாம் கடந்து மனிதனை முதிர்ச்சியடைய செய்வதே வாழ்க்கையின் பயணம். நண்பர்களே, நீங்கள் இப்போது ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருந்தால் தயவுசெய்து ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாளும் கடந்து போகும். இன்று நீங்கள் சுமக்கும் பாரம் நாளை உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய அனுபவமாக மாறலாம். இன்று நீங்கள் சிந்தும் கண்ணீர் ஒரு நாள் மற்றொருவருக்கு நம்பிக்கை கொடுக்கும் கதையாக மாறலாம். அதனால் நம்பிக்கையை இழக்காதீர்கள். நல்ல செயல்களை நிறுத்தாதீர்கள். பிறருக்கு உதவுவதை மறக்காதீர்கள். இறைவனை நம்புங்கள். அதே நேரத்தில் உங்களுடைய முயற்சியையும் தொடருங்கள். ஆன்மீக மரபுகள் கூறும் அழகான செய்தி. பிரார்த்தனை மதிற்கு வலிமை தருகிறது, முயற்சி வாழ்க்கைக்கு முன்னேற்றம் தருகிறது. எனவே ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல செயலை செய்யுங்கள். ஒரு நல்ல வார்த்தையை பேசுங்கள். ஒரு மனிதரின் கண்ணீரை துடைக்க முயற்சி செய்யுங்கள். அதுவே இறைவனுக்கு நாம் செய்யும் மிகப்பெரிய வழிபாடாக இருக்கலாம். இறுதியாக, உங்கள் வாழ்க்கையில் எந்த சோதனை வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் தைரியத்தையும் நல்ல பாதையில் நடக்கும் மன உறுதியையும் இறைவன் உங்களுக்கு வழங்கட்டும். ஓம் நமசிவாய. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு ஸ்கந்த ஆரா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும். நன்றி. மீண்டும் ஒரு பயனுள்ள ஆன்மீக பதிவில் சந்திப்போம்.